இதுவரையில் உலகத்தை பற்றியும் உலகம் அந்த மூலமான இறைநிலையை பற்றியும் தேடி 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 2 பாதைகளை வகுத்தது. ஒன்று விஞ்ஞானம், இன்னொன்று மெய்ஞானம். இந்த 2 பாதைகளிலே சென்றவர்களும் முடிவில் என்ன, அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்ற கேள்விதான் என்று, இனி எங்கே செல்ல வேண்டும் என்ற அளவுதான் இருந்ததே தவிர இப்படித்தான் செல்ல வேண்டும், இதுதான் முடிவு என்று இதுவரை விஞ்ஞானமும் கூறவில்லை, வேதாந்தமும் கூறவில்லை. காரணம் என்னன்னா, எந்த முடிவான பொருளோ அதற்கு வேதாந்தம் ஒரு பெயர் கொடுத்தது, விஞ்ஞானம் ஒரு பெயர் கொடுத்தது. விஞ்ஞானம் கொடுத்த பெயர் கிராவிட்டி, அதை தினம் வச்சுங்க. வேதாந்தம் கொடுத்த பெயர் பிரம்மம், அதை பல வார்த்தைகளால் தெய்வம் என்றும் கடவுள் என்று சொல்கிறோம். வேதாந்தத்துக்கு விஞ்ஞானத்துக்கும் உண்மையில் வேறுபாடு இல்லவே இல்லை. ஒரு மரத்தை பார்க்கிறோம், இது எவ்வாறு உண்டாயிற்று என்று சொன்னால், மரத்துக்கு மூலமான விதை, விதைக்கு மூலமான தொடர் இயக்கங்கள் எல்லாம் கடைசியாக இறைநிலையிலிருந்து அது தன்னிருக்கத்தினாலே துகள்களாகி, அந்த துகள்கள் கூடி சுழலும்போது காந்தமாகி, அதே சுழற்சியே உள்ள தூசுகள் ஒன்று கூடி அணுவாயின. அணுக்கள் தான் பஞ்சபூதங்களாகவும் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரணுக்களாகவும் உள்ளன. அந்த பேரணுக்களுடைய கூட்டுதான் இந்த மரம். இது விஞ்ஞானம்தான். அந்த ஆதிநிலையாக உள்ள இறைநிலையில இருந்துத்தான் மரம் வந்தது என்று சொல்றது. மெய்ப்பொருள் விளக்கமாகிய வேதாந்தம் என்ன சொல்லுது? எல்லாம் அவனேதான், வித்தியாசமே இல்லை. என்றாலும் மனித அறிவுக்கு புரியும்படியாக இந்த 2 வார்த்தைகளும் இதுவரையில சரியாக விளக்கவில்லை. ஏன் என்ற கேள்வியை நானும் எழுப்பினேன். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தருக்கு வேறு வழி மாற்று வழி இல்லையே. இதுதான் என்னுடைய தத்துவ விளக்கத்தின் முடிவு.